ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நியூ மன்வா தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அங்க பார்த்தா ஹீரோட டோரை திறந்துட்டு ஊக்கியங்க வரான். அவனை பார்த்தோன்னே, என்ன தம்பி, காத்து இந்த பக்கம் எல்லாம் விசுது போல. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்வாட் யோன் கிளானோட யங் மாஸ்டர் இப்படி ஒரு ஏழ்மையான ஆள் வந்து இருக்க இடத்துக்கு வரலாமாப்பான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சரியான கடுப்பு, எரிச்சலோட பாத்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு ஹீரோ அந்த பெட்ல படுத்துக்கிட்டு, என்ன நீ வந்ததுக்கு சோஃபா இல்லாம போட்டு கொடுக்க முடியும், இந்த இடத்துல இப்படித்தான்ப்பா இருக்கும், வந்த விஷயத்த சொல்லுன்னு ஹீரோ அசால்ட்டா கேட்டுக்கிருக்கான். அப்ப அவன் சொல்லிக்கிருக்கான், நான் அந்த டியூலை பத்தி தான் கேட்க வந்தேன்னு சொல்றான். அப்ப அவன் திங்க் பண்ணி பாக்குறான், அந்த லீஜனுக்கும் இவனுக்கு நடந்த ஃபைட்ட. அவன் ஸ்டார்டிங்ல என்னதான் ரொம்ப தடுமாறினாலும் சரி, அதுக்கப்புறம் அவன் இந்த சுப்ரீம் டிராகன் ஹெவன் சேவிங் ஸ்வாட எல்லா மூவ்ஸையும் அவன் ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சான். எப்படி ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா, இதோட ரிசல்ட் அந்த 1 வீக் அவன் ட்ரைனிங் எடுத்தானே அதுதான் நினைச்சேன். பட் நான் கொஞ்சம் நல்லா யோசிச்ச பின்னாடி தான் தெரியுது, அவனுக்கு எங்களோட ஸ்வாட் கிளான ஈஸியாவே புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. அதுதான் இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுன்னு இவன் கேக்குறான். இதை கேட்டு ஹீரோ அப்படியே படுத்துட்டே பார்த்துக்கிருக்கான். இருந்தாலும் அவனுக்கு எங்க கிளானோட ஸ்வாட் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுவும் அக்கு அணிவரா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எங்க ஸ்வாட் எப்படி அந்த பாத்துல சுங்காக முதற்கொண்டு அவன் நல்லாவே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கான். அது அவனால கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. நீங்க இங்கதானே அது காரணம்னு ஹீரோ ஒரு மாதிரி டெரரா பார்த்துக்கிருக்கான். அது மட்டும் இல்ல, நீங்க அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா, அப்ப இந்த சுப்ரீம் டிராகன் ஹெவன் சேவிங் ஸ்வாடோட டெக்னிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? எப்படி தெரியும்னு அவன் கடுப்போட கேட்டுக்கிருக்கான். இது யாராலையும் ஈஸியா கத்துக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸே கிடையாது, எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், யாருக்குப்பா தெரியும்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஸ்வாடியோன் கிளான் அதோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இந்த ஜாங்கேன்லயே இருக்குதுல கிரேட்டஸ்ட் ஸ்வாட் டெக்னிக் கிளான். இத யாராலையும் அந்த அளவுக்கு கத்துக்கவே முடியாது. ஜென்ரேஷனா அவங்க கிளான்ல இருக்க யங் மாஸ்டர் அண்ட் பிரின்ஸ் ஆக போறவனுக்கு மட்டும்தான் இதை சொல்லியே கொடுப்பானுங்க. இங்கிட்டு ஹீரோ சொல்றான், டேய் நீ ஜோக் பண்றதெல்லாம் நிப்பாட்டு, இது நீ நினைக்கிற மாதிரி இந்த டெக்னிக்க ஒண்ணு நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கல, புரியுதா? அப்ப ஊக்கியங்க சொல்றான், என்ன உண்மை சொல்றதுக்கும் பொய் சொல்றதுக்கும் எனக்கு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க தெரியாதான்னு அவன் கேக்குறான். அப்ப ஹீரோ திங்க் பண்ணிட்டே சொல்றான், அப்கோர்ஸ் நீ நோட்டீஸ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அதை பண்ணாம விட்டினா நான் உன்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, நீ இப்படி எல்லாம் பேசி என்ன ட்ரை பண்ண நல்லாவே தெரியுது, ஸ்டாப் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ எந்திரிச்சு நின்று, ஹானஸ்டா சொல்லணும்னா நீ என்னோட டிசபிள் ஆகணுமா இல்ல வேற எதுவும் தெரிஞ்சுக்க ரொம்ப கியூரியஸா இருக்கேன்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு இவனுக்கு ஷாக்கு, என்ன சொல்ல வரீங்க, நீ இங்க தெரிஞ்சுக்க வந்தது வேற விஷயம் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை கையை காமிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். காரணம், இந்த சுப்ரீம் டிராகன் ஹெவன் சேவிங் ஸ்வாடோட ஃப்ளா ரொம்ப மோசமா இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டதானே. ஏன்னா கிட்டத்தட்ட பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்வாட் டெக்னிக்கை உருவாக்கி தலைமுறையா ஒவ்வொரு ஆளுக்கும் இத கொடுத்துட்டே வந்தானுங்க. இது மத்த கிளான்ல சொல்லி கொடுக்குற மாதிரி ஈஸியா ஒண்ணு கிடைச்சிடாது. இது ஒரு யூனிக்கான ஸ்வாட் டெக்னிக். இத யூஸ் பண்ணா அந்த டிராகனுக்கு எப்படி செதில் இருக்குமோ அதே மாதிரி, அது மட்டும் இல்ல, அந்த டிராகன் எப்படி பெண்ட் பண்ணி அதோட இறைய வேட்டையாடுமோ, எப்படி அதோட கண்ணுல இருந்து நெருப்பு மாதிரி சிவப்பு கண்ணெல்லாம் வருமோ, அப்படி பண்றதான் இந்த சுப்ரீம் டிராகன் ஹெவன் சேவிங் ஸ்வாட். இத பண்ற பீப்புள்ஸ் சேம்
அதையே ரெப்ளிகா பண்ணுவாங்க. அதானே இப்ப இந்த ஸ்வாட் டெக்னிக் கரண்டா இந்த கிரேட்டஸ்ட் ஸ்வாட் ஆர்ட் இந்த ஜாங்கோன்லயே இதுதான் பெஸ்டா இருக்கு. இது ஒரு இன்கிரெடிபிளான டெஸ்ட்ரக்டிவ் பவர் வச்சிருக்கு. ஈவன் இதோட ஸ்வாட் பாத் இதுல எந்த ஒரு கேப்புமே இல்லைன்னு தானே உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கானுங்க. ஆனா நீ அந்த போட்டியில தோத்ததுக்கு அப்புறம் நல்லாவே ரியலைஸ் பண்ணியிருக்க. இந்த ஸ்வாட்மேன்ஷிப்லயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. எதுவுமே ஒரு கம்ப்ளீட்டான மார்ஷியல் ஆர்ட்ஸே கிடையாதுன்னு நீ இந்த யங் ஏஜ்லயே நல்லாவே புரிஞ்சுருந்திருக்க. உன்னை சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்வாட்மேன்ஷிப்காக வெல்டிங் பண்ணியே உன்னை டெவலப் பண்ணியிருக்கானுங்க. இப்படிப்பட்ட அவுட்ஸ்டாண்டிங்கான விஷயம் வச்சிருக்க நீ இப்ப உன்னோட ஸ்வாட் டெக்னிக்லயே ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் நீ என்ன நினைப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சுப்ரீம் டிராகன் ஹெவன் சேவிங் ஸ்குவாட் இது ஒரு அன்பீட்டபிளான மார்ஷியல் ஆர்ட்ஸே கிடையாது. இங்கிட்டு அவன் கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தாலும் இந்த டெஸ்ட்ரக்டிவ் ஸ்வாட் கிளான் இத அக்னாலேஜ் பண்ணிக்க மாட்டீங்க தானே. நீ உங்க கிளானோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டவுனுக்கு போறத உன் கண்ணால பாப்ப. அப்ப ஹீரோ சொல்றான், என்ன இதை பத்தி தானே திங்க் பண்ணிக்கிருக்க. அப்ப அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன என்னோட கிளானோட ஸ்வாட் டெக்னிக்கே நீ அவமதிச்சுக்கிருக்கியா, உனக்கு எவ்வளவு தைரியம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றான், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன். இதுதான் நான் சொல்ற கடைசி வார்த்தையும் கூட. சீக்கிரம் உன்னோட அந்த ஸ்வாட் டெக்னிக் இந்த உலகம் முழுக்க மொத்த பாரம்பரியத்தையும் கௌரவத்தையும் உன்னோட ஸ்வாட் கிளானோட பெருமையும் இந்த உலகம் முழுக்க பரவத்தான் செய்யும். ஆனா இத வச்சு உன்னால ஒரு சல்லி பைசாக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்டோன்னே அவன் அப்படியே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே ஒரு மீனிங்லெஸ்ஸா? ஹீரோட கண்ணு அவ்வளவு ரெட் கலர் ஆயிட்டு இருக்கு. ஒன்னே ஒன்ன மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்க, நீ இப்ப எப்படி அதுல இருக்க குறை எல்லாத்தையும் சரி பண்ணி தாங்கர் ஆகிறான்னு மட்டும்தான் இப்ப உன் மைண்ட்லயே இருக்கணும், புரியுதா? மத்த எந்த ஒரு விஷயத்தையும் நீ மைண்ட்ல ஏத்திக்காத. உன் வழியில வர்ற எந்த ஒரு தடையா இருந்தாலும் அதை வெட்டிட்டு அவனை கொல்ல கூட யோசிக்காத. எந்த ஒரு ஹெசிடேஷனும் உனக்குள்ள வரவே கூடாதுன்னு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். வெல், ஹீரோ அப்படியே திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கான், இத பத்தி எல்லாம் நான் ஒரு கரெக்டான டைம் வர்றப்ப உனக்கு நல்லா சொல்லித்தரேன். இப்ப நான் தெளிவாவே சொல்றேன், கேட்டுக்க. இப்போதைக்கு உன்னோட இன்ஸ்டிங்ஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நட. இவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க, அப்ப எல்லாத்தையும் லேட்டா சொல்லணும்னு சொல்லிக்கிறீங்களா? அப்ப ஹீரோ கையில அந்த தலைக்கு வைக்கிற உடன் பிள்ளை எடுத்து ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான், சரி அது ஓகே, இப்ப சடனா ஏன் அந்த உடன் பிள்ளவை கையில எடுத்து வச்சிருக்கீங்க? அது ஹீரோ சொல்றான், ஒண்ணு இல்லப்பா, நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஏன்னா என்ன வெளியே நின்று ஒரு தவளை ஓயாம வேடிக்கை பார்த்துக்கிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நைட் டைம்ல அவனுக்கு வேவை பார்த்துக்க இருக்கானுங்க. இங்கிட்டு நம்பர் 5 நிக்கிறான், இங்கிட்டு நம்பர் 1. இந்த சைட்ல பார்த்தா கண்ணு குருடா போன நம்பர் 7 உட்கார்ந்து இருக்கான். அவனுங்க யார வாட்ச் பண்றாங்கன்னு பார்த்தா அந்த ரெக்கவரிங் பாடி பவலியன் மாஸ்டர் ஜின் பேக்கா தான் பார்த்துக்க இருக்கானுங்க. இவர் தான் அந்த ஜின் பேக்கா. இவரு அந்த ஹாம்சூல ஒரு டாக்டரா தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துக்க இருந்தாரு. 5 வருஷத்துக்கு அப்புறம் இவரு மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துட்டு இந்த ரெக்கவரிங் பாடி பவுலியன் மாஸ்டரா இங்க வந்து ஆயிட்டாரு இந்த டிராகன் ஸ்பிரிங் அகாடமில. ஆனா இவரு மெடிசன்ல நல்லாவே கத்துக்கிட்டாரு. ஆனா இவர்கிட்ட எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸுமே கிடையாது. இவர்கிட்ட எந்த ஒரு பேக்ரவுண்டும் சுத்தமாவே கிடையாது. அதுக்கு நம்பர் 1 சொல்லிக்கிருக்கான். நம்ம நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு இவர் தான் அந்த சாபிகாங்க்கு ரொம்பவே க்ளோஸ் ஆன ஆளு. பட் இவரு உண்மையாவே ஒரு நார்மலான பிசிசியன் மட்டும்தான் போல. இருந்தாலும் அவனோட பாஸ்ட் எல்லாம் ஏதோ ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. அப்படி அவன் திரும்பி பார்க்கல. வெயிட், என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா
நம்பர் 7 தலையிலையும் கட்டு போட்டிருக்கேன். அவன் சொல்றான், நம்பர் 7 நீ ஏன் பார்க்க இப்படி இருக்க? அதுக்கு மொட்டை தலையே பயந்துட்டே சொல்றான், அதுவா என்னத்த சொல்றதுன்னு பார்த்தா அப்பதான் முன்னாடி நடந்த காட்டுறாங்க. ஹீரோ அந்த தூக்கி போட்ட உட்டன் பில்லோ நேரமா தலையிலே வந்து இறங்கிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கல்லை கொண்டு எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாறையை தூக்கி அவன் மேலே வீசியிருக்கான். என்ன சொல்ற? அப்ப நீ சொல்றத பார்த்தா அவன் நம்மளை கண்டுபிடிச்சான்னு சொல்றியா? வெல், எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. இருந்தாலும் சொல்லிட்டு மொட்டைக்கு வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு நம்பர் 7 அழுதுகிட்டே சொல்றான், இத பார்த்தா உங்களுக்கு தெரியவே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அவன் நம்மளை கண்டுபிடிச்சான். அழுதுகிட்டே இருக்கான். இங்கிட்டு நம்பர் 1 சொல்றான், நம்பர் 7 நம்ம கிளானோட டெக்னிக்கே நீ டவுட் பண்றியா? எனக்கு தெரிஞ்சு உன்னோட பேட் லக்கா தான் இருக்கணும். அவன் தூக்கி போட்ட எல்லாம் ஓ மேல வந்து விழுந்திருக்கு. நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒரு ஒஸ்டான விஷயம் தான். பட் என்னால உன்னை பத்தி புரிஞ்சுக்க முடியுதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் வெளியே கதற முடியாம அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். மூக்கு முதல் கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சுன்னு. இங்கிட்டு அவன் சொல்லிடுறான், சீனியர் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. இங்கிட்டு ஒரு செடிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நம்பர் 7 சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்பர் 5 கிட்ட. இப்ப மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு என் சைடு பறந்து வந்துச்சு, அவனை சும்மாவே விட மாட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு நம்பர் 7 சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் பொறுமையா இருடா, யாரோ ஒரு ஆள் வர்ற மாதிரி இருக்கு. ஒழுங்கா அசையாம உள்ளே ஏறு. எந்த ஒரு தடையமும் தெரியக்கூடாதுன்னு ஒளிஞ்சுக்கிட்டே நிக்கிறானுங்க. அப்ப அவன் சொல்றான், டேய் யாருக்குடா தெரிய போகுது? நம்ம கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா நம்ம டெக்னிக்க மாஸ்டர் பண்ணிருக்கோம். நம்ம மாட்ட வாய்ப்பே இல்லை. வீடு மொட்டையே டேடி கம்முனு கம்முனு யாரோ வர்றாங்க ஒளிடான்னு சொல்லிட்டு அந்த செடிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஹீரோ தான் வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே அவனுங்க இருக்க செடிக்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கான். வந்து ட்ரெஸ் அப்படியே அவுத்துக்கிட்டு இருக்கான். சே, இன்னைக்கு ஒரு பேடான நாள் போலப்பா. நான் ரொம்பவே இந்த டீய குடிச்சிருக்கே கூடாதுன்னு சொல்லிட்டு பேண்ட கட்டிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான், வெயிட் வெயிட் டேய் இவன் என்னடா பண்ண போறான்னு நம்பர் 7 எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் தலையிலயே வந்து விழுகுது. அவன் இவனை விடக்கூடாது. இங்கிட்டு பார்த்தா நம்பர் 5க்கு சரியான ஷாக்கு. வாயை பொத்திக்கிட்டு சிரிக்கவும் முடியாம அவன் வேணுக்குன்னே பண்றதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அதுக்கு மேல அவனால கட்டுப்படுத்தவே முடியல. டேய் யூ பாஸ்டர், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கத்திட்டு எந்திரிச்சு போறான் ஹீரோ கிட்ட. எந்திரிச்சு வந்தா அவனுக்கு சரியான ஷாக்கு. ஹீரோ கையில ஒரு டீ கப் வச்சுட்டு அப்படியே இருந்து பாத்துக்கு இருக்கான். ஏய் என்னப்பா டீ வேணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான் சிரிச்சுக்கிட்டே. இவனுக்கு சரியான ஷாக்கு. யூ பாஸ்டர், என்ன தைரியம் இருந்தா என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருப்ப. உன்னை விட மாட்டேன்னு அவன் கையில ஒடிச்சு வச்சு இந்த டேகரை எடுக்கிறான் வெளியே. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு ஹீரோ மேல பாயிறான். அவன் அவ்வளவு ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அங்க இருந்து ஒரு சவுண்ட், பேரியர்னு. ஹீரோ சுத்தி அப்படியே ஒரு பேரியர் வந்துருச்சு. இவனோட அந்த டேகர் துண்டு துண்டா நொறுங்கி போச்சு. ஹீரோ பாக்குறான், என்னையே நீ உன்னால கொல்ல முடியும் நினைச்சுக்க தெரியா? அவன் என்னாச்சு அப்படி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவனோட பேச புடிச்சு அடிச்சான் தரையில. எப்பா அப்ப ரத்தம் தெரிக்குது. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் கோஸ்ட் ஷேடோ மேனர்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இங்க பார்த்தா பயப்புல ரத்தம் நிக்கி செத்த மாதிரி வாயை பொழந்தபடி கிடக்குறான் நம்பர் 7. இங்கிட்டு நம்பர் 5 வந்துருச்சு. நம்பர் 7 உனக்கு என்னாச்சுன்னு பாக்குறான். அவன் விழுந்ததுல அது தர முதக்கு நொறுங்கி போச்சு. ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நான் அப்பவே சொன்னேன்ல என்கிட்ட சும்மா இப்படி எல்லாம் வந்து மோதக்கூடாதுன்னு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சபடியே நிக்கிறான். என்ன மை டியர் கோஸ்ட் ஷேடோ மேனர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றீங்கன்னு கையில அந்த டீ கப் வச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நம்பர் 5க்கு சரியான ஷாக்கு. யூ பாஸ்டர், உன்னை விட மாட்டேன்டான்னு. அப்ப இவனே ஷாக் ஆகுறான். அங்கே நில்லு நம்பர் 5ன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. பார்த்தா எங்கேயோ இருந்து நம்பர் 1 ஹீரோக்கு பின்னாடி லேண்ட் ஆகுறான். வந்து ஹீரோக்கு கிரீட்டிங் பண்ணி இருக்கான். ஹலோ இன்ஸ்பெக்டர் சாபிகான், ஆக்சுவலா நீங்க எங்களை முன்னாடியே கண்டுபிடிச்சீங்கன்னு நீங்க ஏன் எங்க கிட்ட சொல்லல? அப்ப ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான்,
தட்ஸ் ரைட். நான் தான் சாபிகான். நீ இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, நீ தான் இந்த கேடுகட்ட தவளை குரூப்புக்கு நீ தான் லீடரா? சிரிச்சுக்கிட்டு தீரஜரன், நீ இப்ப ரியலி ஓகேவா இருக்கியா? உன்னோட ஐடென்டிட்டிய நீ யார சர்வைஸ் பண்ண வந்தியோ அந்த டார்கெட்க்கு முன்னாடி நீ காமிச்சிருக்க. பரவாயில்லையா? இங்கிட்டு அவன் அவனோட சோட எடுத்துக்கு இருக்கான். என்னடா முட்டாத்தனமா என்கிட்டே கொஸ்டினை கேட்டுக்கு இருக்கான்னு. ஏன் உனக்கு முன்னாடி அப்பியரானம் தானே சொல்ற? ஏன்னா இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்ப எங்களோட ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியாதானே? ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ஓ ரியலி ஃபைன். நீ என்ன சொல்ல வரேன்னு நல்லாவே புரிஞ்சுச்சு. இருந்தாலும் கியூரியஸா இல்லையா உங்களை பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு? அதுக்கு நம்பர் 1 சொல்றான், நீ எப்படி வேணா கண்டுபிடிச்சுக்க. அதை நீ எப்படி கண்டுபிடிச்சான்னு நான் பின்னாடி பாத்துக்கிறேன். பட் உன்ன உன் கை காலு எல்லாத்தையும் பீஸ் போட்டு முதல்ல பார்சல் பண்ணி வைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ அந்த டீ கப்பை தூக்கி வீசிட்டு, வா யாருன்னு பாத்துருவோம்னு. இங்க கண்டினியூஸா 4-5 அட்டாக்கு ஹீரோ கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ அசால்ட்டா அவன் கையில பவரை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். வந்தா மொத்த அட்டாக்கையும் வெறும் பேர் ஹேண்ட்ஸ்ல தடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா வந்ததெல்லாம் குட்டி குட்டி டேகர்ஸ் எல்லாமே பீஸ் பீஸா நொறுக்கி விட்டான் வெறும் கையில. இவன் அப்படியே நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து ஒரு ரொட்டேட்டை போட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்து இருக்கான். ஹீரோட கண் அப்படியே ரெட் கலரா மாறுது. அவனோட ஸ்வாட வெறும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இது ரொம்ப ஃபாஸ்டானா இல்லையடான்னு. இவனுக்கு சரியான ஷாக்கு. கண்டினியூஸா அவன் இன்னும் கடுப்பாயி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோ எல்லாத்தையும் லெப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். வா இன்னைக்கு யாருன்னு பாத்திரலாம். உன்கிட்ட ஒரு ஓவர்வெல்மிங்கான டிஸ்ட்ரக்டிவ் பவர் நிறையவே இருக்குடா. இங்க ஹீரோ அவன் கையில சும்மா மானா பிளேட வச்சு கிளாஸ் போட்டு இருக்காப்ல. நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க, அதுவும் ப்ரிசைஸா இருக்க. அது மட்டும் இல்ல, ஷார்ப் அண்ட் டெட்லியாவும் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த டெக்னிக் வெறும் என்னோட வைட்டல் பாயிண்ட்ஸ்ல மட்டும்தான் அட்டாக் பண்ண நீ நினைச்சுட்டு தர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோ பார்த்துக்கு இருக்கான், பரவாயில்ல இந்த பர்டிகுலர் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி எல்லாமே இந்த ஸ்வாட்ல ஓவர்வெல்மிங் அட்டாச் ஆகிதான் இருக்கு. பட் ஒன்னால இந்த பேரியரை தாண்டி ஒன்னும் பண்ணவே முடியாதான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட மான பிளேட வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல விட நான் விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு அட்டாக்கு அடிக்கி அவன் அப்படியே பேக் அடிச்சிட்டான். இங்க நம்பர் 5 ஷாக்கு. அப்ப நம்பர் 1 சொல்றான், இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இவனோட வெறும் விரலை இந்த அளவுக்கு பவரை பொசஸ் பண்ணிருக்கா. இது எப்படிப்பட்ட ஸ்டைலான ஸ்வாட் டெக்னிக்கே தெரியலையே. இது ஃபண்டமெண்டலா ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. இது இந்த ஆர்த்தடாக்ஸ் செக்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸே கிடையாது. நோவே. நீ யாரு? நீ உண்மையாவே டீமனி கட்ல இருந்து வந்திருக்கியா? அவன் கேட்டுக்கு இருக்கான். அதுக்கு ஹீரோ தலையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, என்னடா வர்றவன் புல்லா டீமனி கல்ட்டான்னு கேட்டா நான் ஏன்டா இங்க இன்ஸ்ட்ரக்டரா இருக்க போறேன்? அது மட்டும் இல்ல, நீ டீமனி கல்ட்டோட ஃபைட் ஏதாவது ஒண்ணு பாத்திருக்கியா? இதுக்கு அவனோட கம்பேர் பண்ணிக்கிருக்க என்னைய? இது டீமனி கல்ட்ஸோட எந்த ஒரு சிமிலரானது கிடையாது. இது டிஃபரெண்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ். இது என்னால மட்டும்தான் பண்ண முடியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ ஐ சி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ எங்களுக்கு ஒரு தலைவலியா தாண்டா இருப்பான்னு சொல்லிட்டு அவனோட ஃபைனல் அட்டாக் எடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடி ஒரு டிராகனாவது பாக்ஸான் தெரியல, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அவன் சொல்றான், எனக்கு உன் மேல எந்த ஒரு பர்சனல் ரிவெஞ்சும் கிடையவே கிடையாது. பட் இப்ப உனக்கு எதிராக இதை பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டான். இன்னைக்கு உன்னோட லைஃப நான் என் கையால எடுக்க போறான்டான்னு சொல்லிட்டு கோஷோட மேனர் 100%ன்னு அவனோட அட்டாக் ரெடி பண்றான். அவனை சுத்தி கிரீன் கலர் ஆரா எமிட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஹீரோ அங்க அசால்ட் இருக்கான். இவனோட கண் அகைன் ரெட் கலர் ஆகிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் இப்பவே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புன இடம் மட்டும்தான் தெரியுது. எங்க கோஷோட மேனரோட மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக
நான் இத பண்ணித்தான் ஆகணும். ஹீரோக்கு சரியான ஷாக்கு. பார்த்தா அவன் மரத்துல இதுலயும் ஜம்ப் பண்ணி சோல் டிஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரைக்னு அட்டாக்க போடுறான். பார்த்தா அவன் போயிட்டு வர இடம் வெறும் எப்படி ராக்கெட் போனா அது போன பார்த்து மட்டும் தான் தெரியுமோ அதே மாதிரி இவன் போன இடம்லாம் பிங்க் கலரா வெறும் லைட் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான மூவ்மெண்ட் டெக்னிக். பார்த்தா அவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். ஹீரோவாலேயே அவனுக்கு டஃப் கொடுக்க முடியல. இந்த அட்டாக் மூலமா அவனோட கம்ப்ளீட் பிரசன்ஸையே எரேஸ் பண்ணிட்டு ஆப்போனோட ஹை ஸ்பீட்ல போய் அவனுங்க மூவ்மெண்ட்டை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணது இல்லாம ஈஸியா சிங்கிள் ஸ்ட்ரைக்ல கொல்ல முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு ஹீரோவாலே முடியல. அவன் எங்க வந்துகிட்டு இருக்கான், இவனோட மூவ்மெண்ட் ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்குன்னு. அப்ப பார்த்தா ஹீரோட கை துண்டா மேல பறந்துகிட்டு இருக்கு. இவன் கோஸ்டோல் பிளாஷ்னு ஒரு அட்டாக்க போட்டு அஞ்சு போய் நிக்கிறான். இங்க ஹீரோனோட கைய பாக்குறான். ரத்தம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரைக் ஃபாஸ்டாவும் பெர்ஃபெக்டாவும் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கிட்டு நின்று போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த கை வெட்டின ஆளு அப்படியே மறைஞ்சு போகுது. பார்த்தா ஹீரோ தான் இலியூஷன் அட்டாக் போட்டிருக்கான். இந்த இலியூஷன் எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் 1 கிட்டே வந்துட்டான். அவனுக்கு ஷாக்கு. வாட், இது என்ன இது? ஹீரோ விட்டான் அடி. அடிச்சு அடிக்கி பயபுள்ள மாஸ்க் எல்லாம் காண வாயில விட்ட குத்துல பறந்து போய் விழுகிறான். இங்கிட்டு மொட்டத்துல கூப்பிடுறான். சார் என்னாச்சு உங்களுக்கு, இப்ப உங்களுக்கு பரவாயில்லையான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு நம்பர் 1 கீழே படுத்துட்டே கேக்குறான், எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சு? ஹீரோ சொல்றான், உன்னோட ப்ரைட், இந்த ஸ்ட்ரெல்த் ஸ்கில் இதுவே இப்ப என் முன்னாடி வேலை செய்யாம போச்சு, உன்னால என்ன பண்ண முடியும்? அப்பதான் ஹீரோ சொல்றான், இத எப்படி கண்டுபிடிச்சோம்னு கேக்குற? ஹீரோட கண் அப்படியே பிங்க் கலர் ஆகுது. சாரிப்பா, என்னால உங்களை தெளிவா பார்க்க முடியும், வெறும் என்னால ஹியூமன் மாதிரி பார்க்க முடியல. நீங்க ஏதோ எப்படி ஸ்னேக் எல்லாம் நம்மள ஹீட்டை வச்சு கண்டுபிடிக்குமோ அதே மாதிரிதான் ஹீரோவும் பார்த்திருக்கான். அவனுங்க உடம்புல இருக்க பாடி ஹீட்டு தனிய உருவம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் டிஃபரெண்டான ஆங்கிள் அவனுங்களை பார்த்திருக்கான். சரி, ஓகே, இப்ப நம்ம ஒரு கான்வர்சேஷன் பண்ணலாமா? அந்த நம்பர் 1 கிட்ட ஹீரோ போயிட்டே இருக்கான். இவனுக்கு சரியான ஷாக்கு. அது மட்டும் இல்ல, நீ தானே அந்த கோஸ்ட் ஷேடோ மேனரோட லார்ட். அது மட்டும் இல்ல, ஆர்ஜின் செக்டோட லீடரும் கூட. அவனுக்கு சரியான ஷாக்கு. ஆர்ஜின் செக்ட் லீடரா? ஆமா, இந்த கோஸ்ட் ஷேடோ மேனருங்கிறது ஒரு மிஸ்டீரியஸான செட்டு தான். லைக் இந்த ஜியாங்குல இருக்கிறதுலயே இவனுங்க கோஸ்ட் மாதிரி தான் சுத்திக்கி இருப்பானுங்க. எந்த ஒரு அபிஷியல் ஈவெண்ட்ஸ்லயும் இவனுங்க கலந்துகிட்டதே கிடையாது. இவனுங்க எந்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் அண்ட் அன்ஆர்த்தடாக்ஸ் எதுலையுமே கலந்துகிட்டதே கிடையாது. இவனுங்க குரூப்ல ஸ்டார்டிங்ல 3 யங்கர் ஜெனரேஷன் அண்ட் வயசான ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தாங்க. இவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவங்கள பத்தி வந்த எல்லா நியூஸும் வதந்தி எல்லாமே ஒரு மிஸ்டேஸா தான் இந்த வேர்டுல பார்க்கப்பட்டுச்சு. அதனாலதான் இவனுங்களை எல்லாருமே ஒரு எனிமீஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சானுங்க. இவங்களோட மொத்த கேங்கும் அதோட தலைவனும் அவங்களோட வம்சமும் முற்றிலுமா அழிக்கப்பட்டுச்சு. இந்த வெளி உலகத்துக்கு அது யாருக்குமே தெரியாது. ஆனா சில டீகேட்ஸ்க்கு முன்னாடி இந்த மொத்த கேங்கையும் எல்லா டைரக்ட் பிளட்லைன்லயும், அது மட்டும் இல்ல இந்த ஜாங்குவே நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா இந்த குரூப் எரேஸ் பண்ணானுங்க. இது என்னத்தான் மத்த ஆளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா இதுல இருந்த ஆர்ஜின் செக்டான சில பேருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, அவனுங்களோட லாயல்ட்டி அன்னைக்கு தான் ஒரு எண்டுக்கே வந்துச்சு. அவனுங்க உண்மையை தெரிஞ்சுக்கணுக்காக ரொம்ப துடிச்சானுங்க. இதுல சர்வைவான சில பேர் மட்டும் இவனுங்க கோஸ்ட் ஷேடோ மேனர்னு இந்த நேமே மாத்திக்கிட்டு இந்த ஜாங்கு முழுக்க மொத்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி மிஷன்ஸையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஆனா அதுல இருந்த கொஞ்சம் பேர் இன்னுமே விசுவாசமா தான் இருந்தாங்க. அவனுங்க மோசமான நிறைய மிஷன்ஸ் எடுத்து எத்தனையோ பேரை கொல்லவும் ஆரம்பிச்சானுங்க. இந்த கோஸ்ட் ஷேடோ மேனர் இது ஒரு மெசனரி ஆர்கனைசேஷனாகவும்
போக போக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு ஹேண்டில் பண்றதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான மிஷன்ஸ் தான். இங்க ஹீரோ இன்னும் பேசிக்கிட்டு இருந்தான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் கோல் மட்டும்தானே இருந்துச்சு. காரணம் வீழ்ந்து போன உங்க ஆர்ஜ் இன்செக்ட் அதை ரீஸ்டோரேஷன் பண்றதானே. அவன் அப்படியே ஷாக்லயே பார்த்து இருக்கான். இந்த மிஷன்ஸ் எல்லாம் நீங்க இன்னும் டெவலப் ஆகி உங்க செக்ட் அழிஞ்சு போனதுக்கு யாரு காரணம் கண்டுபிடிக்கத்தானே. அவன் பார்த்துட்டு இருக்கான். இம்பாசிபிள், எப்படி இந்த ஹிஸ்டரியிலேயே இது டாப் லெவல் சீக்ரெட், இத சில பேருக்கு மட்டும்தான் தெரியும், எப்படி இவனுக்கு தெரிஞ்சு ஹீரோ சொல்லிக்க இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். நான் உனக்கு 2 மிஷன் தரேன். நீ அந்த 2 டாஸ்க மட்டும் பண்ணிட்ட, நீ இத்தனை வருஷமா எந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக இந்த மொத்த இதையும் சுத்தி தெரியும் அத நான் சொல்றேன். அவனுக்கு ஷாக்கு. என்ன சொல்ற, என்ன தைரியம், நீ இப்படி நான்சென்ஸ் மாதிரி பேசிக்கிருக்கேன்னு அவன் கையை முறுக்கிட்டு ஹீரோ அடிக்க ரெடி ஆயிட்டான். கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ் முழுக்க நாங்க எங்களோட ஹோப் அண்ட் லைஃப் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி ரிஸ்க்ல வச்சு ஏகப்பட்ட மிஷன்ஸ் எடுத்தோம். எல்லாம் யாரு எங்களோட அந்த அழிவுக்கு காரணம்னு கண்டுபிடிக்கத்தான். ஆனா நீ அதை வச்சு கேலி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுமா? நாங்க எதுக்காக இத்தனை வருஷம் பாடுபடுறோம்னு உனக்கு புரியவே புரியன்னு கத்திக்கிட்டு இருக்கான். நம்பர் 1. அப்ப அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ அந்த ஆர்ஜ் இன்செக்டோட பிளட் லைன் தானே, நீ ஒரு ஆள் தானே அதுல தப்பிச்ச டைரக்ட் பிளட் லைன். ஏன்னா அந்த டைரக்ட் பிளட் லைன்ல ஒரு யூனிக்கான பிளட் லைன். பிகாஸ் அவனுங்கள மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா இன்கிரிடியன்ஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரேஞ்சான ஒரு டாட்டூ பெர்த் மார்க் அப்பயே அவனோட லெஃப்ட் ரிஸ்ட்ல அப்பீரா இருக்கும். கரெக்ட் தானே? பார்த்தா அவன் கையில ஒரு சிம்பிள் இருக்கு. தட்ஸ் ரைட், இவன் சொல்றது கரெக்ட் தான். எங்க செக்டோட ரீஸ்டோரேஷன், அந்த ரீசன் நாங்க இதுக்காகத்தான் இவ்வளவு நாள் பாடுபட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நாங்க இத்தனை வருஷமா அலையிறதே எப்படி இவனுக்கு தெரியும்? இந்த ரகசியம் ஒரு சில ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்னு அவன் கேட்டுக்கு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், போதும் போதும், நீ நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன்ல திருப்தி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப முடிவெடு. ஹீரோ கையில அப்படியே ஒரு மேஜிக் சர்க்கிள் எடுத்துக்கிருக்கான். ஒண்ணு, என்னோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்கிக்க. இல்ல நீ இப்படி தேவையில்லாம மத்த பீப்புள்ஸ்ட மிஷன் எடுத்து உன்னோட லைஃபே நீ வேஸ்ட் ஆக்கிட்டு தெரியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பதிலா நீ நான் கொடுத்த மிஷனை பண்ண, நீ தேடுற ரிவெஞ்ச் எல்லாமே ஈஸியா கிடைக்கும். புரியுதா? அவன் அப்படியே திங்க் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஸ்வாட் எடுக்க போயிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில ஸ்வாட் எடுத்துட்டு, சரி ஓகே, நான் உங்க மிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ கிட்ட பிளட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நீங்க என்னை ஏமாத்த நினைச்சீங்க, என்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ, ஆஹா ஆடு வலையில மாட்டிருச்சுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இப்ப உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மிஷன் கொடுக்குறேன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே இன்னொரு சைடு தான் கட்டுறாங்க. நைட் டைம்ல இங்க நிறைய பேர் அப்படியே ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறானுங்க. இவனுங்க எல்லாம் அந்த பிளாக் ஸ்கார்பியன்ங்கிற குரூப்பை சேர்ந்தவனுங்க. இங்க ஒருத்த மேல ஒரு பொண்ணு உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரையும் அவன் தான் கொண்டிருக்கா. அவன் கத்திக்கிட்டே இருக்கான், நிப்பாட்டு, இல்ல எதுவும் பண்ணாதேன்னு. பார்த்தா இவ அவன் கிட்ட இருக்க மொத்த இன்டர்னலஜியும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கா. அவன் கத்திக்கிட்டே இருக்கான். இவ விடக்கூட இல்லையே, கைய ஒரு சைடு புடிச்சிட்டு இன்னொன்னு பேசுக்கு நேரம் வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அவன் அப்படியே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இவரோட நேம் ஜீரன். இங்க கீழே கிடக்கிறவன நேம் இந்த பிளாக் ஸ்கார்பியன் கேங்கோட வாய்ஸ் லீடர் மேக். அது மட்டும் இல்ல, இவனை டெஸ்ட்ரக்டிவ் ஃபைட்டிங் டீமன் தான் சொல்லுவானுங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். என்ன ரொம்ப கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நீயும் உன்னோட சபார்டினேட்ஸும் ஒரு மந்த்துக்கு முன்னாடி இந்த வில்லேஜ்ல இருக்க மென்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு இங்க இருக்க பொண்ணு எல்லாத்தையும் கெடுத்துட்டு எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அதுல
தப்பிச்சு வந்த ஒரு சர்வைவர் அவதான் என்கிட்ட வந்து கெஞ்சினா. அவளுக்காகத்தான் உன்னை இங்க கொல்ல வந்திருக்கேன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவனோட மொத்த இன்டர்னல்ஸையும் போய்கிட்டே இருக்கு. அவன் கையெல்லாம் அடிங்கிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் என்னால என்னோட இன்டர்னல்ஸியை கேதர் பண்ண கூட முடியல. இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரிஞ்சு என்னோட இன்டர்னல்ஸி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே இருக்கு போலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ டேய் என்னடா நான்சென்ஸ் மாதிரி பேசிக்கிருக்கன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு வேர்த்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏய் உனக்கு பயமாவே இல்லையா? நாங்க எப்படிப்பட்ட கேங்குன்னு தெரியுமா? நீ இத பண்ணிட்டு இங்க உசுரோட வாழ முடியுமான்னு அவன் கேக்குறான். நான் தான் இந்த பிளாக் கேர்பின் கேங்கோட வைஸ் லீடர். அவ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ ஸ்வாட் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இடியட் மாதிரி கத்திக்கிட்டே இருக்காதுடா. இவன் வெயிட் வெயிட் என்ன கொன்றாதுன்னு கத்துறான். இங்கிட்டு அவ அசைய கூட இல்லையே, போட்டா அவ்வளவுதான். ஸ்வாட் எடுத்து அப்படி எந்திரிச்சு நிக்கிறா. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுக்கு இருக்கா. அப்ப திடீர்னு ஜன்னல் சைடுல இருந்து ஏதோ சவுண்ட். பாகுபலியில ஹீரோக்கு எப்படி புறால தூது வருமோ அதே மாதிரி இவளுக்கு வந்துகிட்டு இருக்கு. அவ கைய அப்படியே நீட்டி அந்த புறாவை கையில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஓ அப்ப நெக்ஸ்ட் மிஷன் இதுதானா? அவ அதை அப்படியே படிச்சுக்கிருக்கா. என்னன்னு பார்த்தா நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் இந்த டிராகன் ஸ்பிரிங் அகாடமில இருக்க இன்ஸ்ட்ரக்டர் சாபிகாங் நம்ம ஹீரோ போட்டு தண்டருக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. இங்கிட்டு அப்படியே மார்னிங் சைடு பார்த்தா இங்க சவுண்ட் கேட்டுக்கு இருக்கு. சே பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் கத்திக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன இது? இங்க ஹீரோ அந்த உடன் ஸ்டிக்க கையில வச்சுட்டு அவன் காலிலேயே ஒரு தட்டு. டேய் புல்ஷிட், உன்னை இப்படியாடா பண்ண சொன்னேன்? அப்ப ஹீரோ சொன்னான், டேய் என்னடா முணங்கிக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன சொன்னேன்? உன்னோட இன்டர்நெட்டிய எப்படி சேவ் பண்ணி வச்சு அதை ஒழுங்கா பயன்படுத்தணும் தானே சொன்னேன். இன்னும் காலை கொஞ்சம் தள்ளி வை, கைய இன்னும் கொஞ்சம் கீழே வச்சு புடி, ஸ்வாட் எப்படி பிடிப்பியோ அதே மாதிரி போடுறான்னு ஹீரோ கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். தம்பி இது ஒரு டைம் இல்ல, கிட்டத்தட்ட 200 டைம்ஸ் இதே பொசிஷன்ல இருந்து நீ பண்ணி ஆகணும். அவன் என்ன இது டேமிட், இதை எப்படா பண்ண முடியும்னு. அப்ப ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவனை அட்டாக் பண்ண வந்து இருக்கான். என்ன தைரியம்? நான் சொல்லி கொடுக்கிற எதையும் கவனிக்காம இப்படி என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறியாடா? நான் சொல்லி கொடுக்குற இந்த டெக்னிக்கே நீ எதுக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வரான். அவன் வெயிட் வெயிட், நீங்க என்ன ஏன் இப்படி அடிக்க வந்துருக்கீங்க? என்ன அடிக்காதீங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். முதல்ல என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு வேற சைடு கையை காமிக்கிறான். ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஊக்கியாங் அவன் தனியா நின்று அப்படியே ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். சோட வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் அப்படியே அமைதியா நிக்கிறான். இவன் சொல்றான், என்ன அவன் அவனுக்கு தெரிஞ்சதை பண்ணிக்கிருக்கான், உனக்கு என்ன? இல்ல அவன் எனக்கு தெரிஞ்சு தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க அவனுக்கு மட்டும் ஏன் எந்த ஒரு வேலையும் கொடுக்கவே இல்லை? அவன் கண்ணை மூடிக்கிட்டு அவன் பாட்டுல மூளையில தான் நின்றுட்டு இருக்கான். அப்ப ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் அவனுக்கு தெரிஞ்சதை நல்லாத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ வாய மூடுன்னு. இங்க பார்த்தா அவன் தலையில ஒரு பலாப்பழமே பழுத்த மாதிரி இருக்கு. கரெக்ட், நான் நினைச்ச மாதிரி இவன் கிட்ட இந்த அளவுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்ப ஹீரோ சொல்றான், உன்னோட சுச்சுவேஷனும் அவனோட சுச்சுவேஷனும் சேம் லெவல்ல இருக்க மனசுக்கு தெரியாடா? உன் வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா அந்த ஸ்வாடை வீல்டு பண்ணி நான் சொல்லி கொடுத்த அந்த இன்டர்னெட்டிய ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. இதுக்கு மேல ஏதாவது சவுண்ட் வந்துச்சு இல்லையா ஒண்ணும் வராதுன்னு சொல்லி அவன் சொல்லிக்கிருக்கான். ஹீரோ அப்படியே திரும்பி ஊக்கியாங்க சைடு வாக்குல பாக்குறான். எஸ் ஊக்கியாங், நீ கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உன்னோட பவுண்டரிஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நீ அந்த சுப்ரீம் டிராகன் ஹெவன் சேவிங் ஸ்குவாட்ல மாஸ்டர் ஆகணும். அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் உன்னை கண்டிப்பா கைட் பண்ணும். ஏன்னா நீ ஒரு டேலண்டான ஜீனியஸ்ரா. உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண அவசியமே கிடையாது. உன்னால கண்டிப்பா அந்த ஹையர் லெவல்ல ரீச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் அவன் ஸ்வாட்ல எல்லாம் மறுபடியும் கிரீன் கலர் லைட் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனை சுத்தி இன்டர்னல் எனர்ஜி அப்படியே சரௌண்ட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ பாத்துக்க இருக்கான். அப்ப இங்கிட்டு இருந்து ஒரு சவுண்டு. இன்ஸ்ட்ரக்டர், என்னடா? நான் உனக்கு கொடுத்த அந்த சர்க்குலேஷன் மெத்தட கம்ப்ளீட் பண்ணிட்டியா லீஜாங்? அவன் அப்படியே பார்த்துருக்கான். இல்ல
எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. நீங்க ஆர்டர் கொடுத்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த கீவே சர்க்குலேஷன் மட்டும்தான் சொன்னீங்க. அதை பண்ணா என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? அது ஹீரோ சொன்னான், வேற வழி எதுவும் இல்ல. உன்னோட இஷ்யூவை குணமாக்கணும்னா கண்டிப்பா உன்னோட இன்டர்னலஜிய அக்குமுலேட் பண்ணி தான் ஆகணும். இல்ல அதுக்கு வேற விதமா நீ எதுவும் சீக்கிரட்டா வேற எலிக்சர் ஏதாச்சும் ஒளிச்சு வச்சிருக்கியா? அவன் அப்கோர்ஸ் இல்ல இல்ல, நான் ஏன் அப்படி பண்ண போறேன்னு. அப்ப தெரியுதுல, ஒழுங்கா வாயை மூடிட்டு பிராக்டிஸ பண்ணு. உனக்கு இருக்க ஒரே ஒரு வேலை, சாப்பிடுற தூங்குற, மறுபடியும் இந்த கீவே சர்க்குலேஷன் மெத்தட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, புரிஞ்சா? அவன் புரிஞ்சு சார் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவன் அப்படி போகும்போது சைட்ல திரும்பி பாக்குறான். எனக்கு இவனை பத்தி நல்லாவே தெரியுது. அந்த ஊக்கியங்க கூட நடந்த ஃபைட்டுக்கு அப்புறம் இவன் இன்னும் வீக்கா இருக்க மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்கான் போல தெரியும். ஏன்னா அவன் ட்ரிக்ஸை பிளே பண்ணி தான் அவன்கிட்ட ஜெயிச்சான். ஆனா இப்போதைக்கு அவனை எல்லா டைமும் ஜெயிக்க முடியவே முடியாது. அவனுக்கு என்னால ஹெல்ப் பண்ணவும் முடியாது. அவன் ப்ராப்ளம இம்மிடியேட்டா அவன் தான் சால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இருந்தாலும் எனக்கு அதை விட முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இம்பார்ட்டன்டா ஒண்ணு இருக்கு. அது பெருசாகிறக்குள்ள நான் அதை முடிச்சே ஆகணும்னு அவன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அங்க பார்த்தா அந்த நம்பர் 1 வர்றான். அப்ப அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், கிட்டத்தட்ட உங்களை கான்டாக்ட் பண்ணி 10 நாள் கிட்ட ஆச்சு. நீங்க சொன்ன மிஷன் அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்ஸ்ட்ரக்டர் சாபிகாங் சொல்றான். இன்னொரு சவுண்ட் கேக்குது, இன்ஸ்ட்ரக்டர் சாபிகாங்னு. ஹீரோ அப்படியே திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த புவாங் தான் வந்திருக்கான். என்ன இன்ஸ்ட்ரக்டர் புவாங், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை பார்க்க நல்லா இருக்க மாதிரில இருக்கு, இருந்தாலும் என்னை பார்த்தவன ஏன்டா அப்படி சடனா உன்னோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் இப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட கிளாஸ்ல நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன், அதனாலதான் உங்க யாரையும் நான் கண்டுக்க கூட இல்லைன்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், என்னது பிஸியா இருந்தியா? நீ வெறும் வெட்டியா சுத்திக்கிட்டு கெத்து கட்டிக்கிட்டு தாண்டா சுத்திக்கிட்டு இருற. அதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமாவா இருக்க போது. இருந்தாலும் அவனுக்கு கலைஞ்சு போச்சு. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தா இவனுக்கு நல்ல பாடத்தை போட்டிருப்பேன். பட் இவனை இப்போதைக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. சரி, எனிவே மெயின் காலுக்கு இமிடியேட்டாவா பைஸ் அகாடமி மாஸ்டர் ஜேமியம் உன்னை பார்க்கணும்னு சொன்னாருன்னு வந்து பார்த்தா அவன் அப்படியே உட்காந்துருக்கான். என்ன இன்ஸ்ட்ரக்டர்ஸா எப்படி இருக்கீங்கன்னு ஹீரோ பார்த்து அவர் கேட்கிறாரு. அது ஹீரோ சொன்னான் சிரிச்சுக்கிட்டே, ரியலி குட். அது மட்டும் இல்ல, நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் டீச் பண்றதுல நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். அது மட்டும் இல்ல, சச் a talented guys. இவனுங்களை எனக்கு கொடுத்ததே நீங்க தானே. நான் ஒரு சீனியர் இன்ஸ்ட்ரக்டரா தினம் ஒரு ஒர்த்தியான ஃபீல மேக் பண்ண வச்சதே நீங்க தானேன்னு ஹீரோ அது குத்தி காட்டிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு கிடைச்ச எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டூடெண்ட்ஸ். அவரு சரி அது ஓகே, உனக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிட்டா நல்லதான், அது எங்களுக்குமே ரிலீஃபா தான் இருக்கு. இருந்தாலும் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த டிராகன் ஸ்பிரிங் அகாடமிங்கிறது ஒரு மார்ஷியல் அகாடமி. இது இந்த ஆர்த்தடாக்ஸ் அலைன்ஸ் கீழே தான் வரும். உனக்கு நல்லாவே தெரியும்ல. அது மட்டும் இல்ல, உன்னை சீனியர் இன்ஸ்ட்ரக்டரா ப்ரொமோட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய கன்சர்ன் வந்துகிட்டே இருக்கு. பிகாஸ் உனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அலைன்ஸ்ல இருக்க எல்லாரும் இத பத்தி பேசணுக்காக தான் நிறைய ட்ரை பண்ணிக்கிருக்காங்க. அதை கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ஓ, ஆர்த்தடாக்ஸ் அலைன்ஸ்ல இருக்க எல்லா பீப்புள்ஸும் ஒரு இன்ஸ்ட்ரக்டரை பார்த்து இவ்வளவு பயப்படுறானுங்களா? அப்ப அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏய் இன்ஸ்ட்ரக்டர் சாபிகாங், கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிக்க. அப்ப இங்கிட்ட ஒரு லேடியோட கை தெரியுது. ஹீரோ அப்படியே திரும்பி பாக்குறான். இங்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ், சாரி, இந்த ஆர்த்தடாக்ஸ் அலைன்ஸ்ல இருந்து என்ன ஒரு இன்ஸ்பெக்டரா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அனுப்பியிருக்கான்னு ஒரு லேடி வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா அவ வரும்போது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் பயங்கரமா ஹீரோ அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவ கிட்ட வந்து, ஹலோ இன்ஸ்பெக்டர் சாபிகாங், நான் ஜியோலன், என்ன இந்த ஆர்த்தடாக்ஸ் அலைன்ஸ் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்காக இங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே ஹீரோ அப்படி ஷாக்ல போய் நிக்கிறான். இன்ஸ்பெக்டர் என்னாச்சுன்னு. அப்பதான் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவட்ட சொல்றான், என்ன அப்பாலஜைஸ் பண்ணிக்கங்க, நான்
உங்க அழகை பார்த்தானே அப்படி வியந்து போய் நின்றுட்டேன்னு சொல்றான். அதை கேட்டோன்னே அவ சிரிச்சுக்கிட்டே, சரி சரி ரொம்ப புகழாதீங்க. அப்ப ஜேமியும் சொல்றான், இந்த இன்ஸ்பெக்டர் ஜியோலான் இவ ஒரு ரைசிங் ஃபீமேல் மாஸ்டர்னு சொல்லுவாங்க இந்த ஆர்த்தடாக்ஸ் அலையன்ஸ்லயே. இவ ஒரு இன்கிரெடிபிளான மாஸ்டர். அது மட்டும் இல்ல, யங் ஏஜ்லயே பீக் இல்லாம அச்சீவ் பண்ண ஒரு ஃபீமேல் தான் இங்க எல்லாருமே சொல்லுவானுங்க. அது மட்டும் இல்ல, நீ இவகிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்காத சீனியர் இன்ஸ்பெக்டர், பார்த்து இருந்துக்க. அது மட்டும் இல்ல, இவளை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் நடத்து. பிகாஸ் இவதான் உன்னை இன்ஸ்பெக்ஷன் பண்ண போற இன்ஸ்பெக்டரு. அவ கூலா சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ அவனும் சிரிச்சுக்கிட்டு, அப்கோர்ஸ் கண்டிப்பா. அப்புறம் ஹீரோ அப்படியே அவளை பார்த்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த இப்பதான் காட்டுறாங்க. அந்த நம்பர் 1 கிட்ட ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு கொடுக்க போற ஃபர்ஸ்ட் மிஷன் என்னன்னு தெரியுமா? உனக்கு அந்த சோல் டேக்கிங் செலஸ்டியல் மைடன் அந்த அசசினை பத்தி தெரியுமா? அதை கேட்டோன்னே அவனுக்கே ஷாக்கு. சோல் டேக்கிங் செலஸ்டியல் மைடனா? என்னால நம்ப கூட முடியல. உங்களுக்கு எப்படி அந்த நேம் தெரியும்னு? பட் எனக்கு அவளை நல்லாவே தெரியும். பிகாஸ் அவ ஒரு கான்ட்ராக்ட் அசாசியன். அவ எந்த ஒரு குரூப் கீழையும் சேரவே மாட்டா. அவ எந்த ஒரு மிஷன் எடுக்கிறாளோ அதுல இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. அவ இந்த ஆர்த்தடாக்ஸ் அலையன்ஸ்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆளு. நான் அவளை நேர்ல பார்த்தது இல்ல, பட் எனக்கு கிடைச்ச நியூஸ் படி அவ எந்தெந்த டார்கெட்டை கொள்றாளோ அவங்களோட இன்னர் எனர்ஜி எல்லாத்தையும் செக் பண்ணி எலும்பு கூடு மாதிரி தான் அவங்க எல்லாம் கடந்தானுங்களாம். அது மட்டும் இல்ல, நான் கேள்விப்பட்ட வர அவ ரொம்ப அழகாவும் இருப்போம்னு கேள்விப்பட்டேன். அப்ப அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்ப நீங்க கொடுக்க போற மிஷன் இந்த சோல் டேக்கிங் செலஸ்டியல் மைடனை கொல்றதானா? ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நோ, நீ கொல்ல போறதில்ல. அவளை சோல் டேக்கிங் செலஸ்டியல் மைடனை இங்க இந்த டிராகன் ஸ்பிரிங் அகாடமிக்கு வர வைக்க போற. என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, போய் அந்த ஜேமியங்கிட்ட சொல்லு, அன்பார்ச்சுனேட்டா உனக்கு இம்பார்ட்டன்டான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, அதனால இந்த மிஷன்ல நீ கேன்சல் பண்ணிக்கிறன்னு சொல்லு. இங்க அவன் போய் அதை சொன்னது, என்னது கேன்சலான்னு சொல்லிட்டு டேபிள் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இங்க சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நீ ஒரு மிஷன் நடக்கும்போது பாதியிலே போறோம்னு சொல்றியா? அதுக்கு நம்பர் 1 சொல்றான், இதுக்கு நான் கண்டிப்பா சின்சியரா அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் என்னால இப்ப உங்க ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு அர்ஜென்ட் மேட்டர் எங்க கேங்க்கு வந்தனால நான் போய் தான் ஆகணும். அப்ப அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனா எனக்கு பதிலா இந்த ஜாபுக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆகிற ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு போறேன். உங்களுக்கு அப்பாலஜைஸ் பண்ற விதமா அந்த கமிஷன் பீஸையும் நானே அவகிட்ட கொடுத்துறேன். அப்ப அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவளை கான்டாக்ட் பண்றது இந்த மிஷனுக்காக நல்லதான், பட் அவ ரொம்பவே டேஞ்சரஸான ஆளு. கொஞ்சம் அசந்தம் நம்மளே கொல்லக்கூடிய ஒரு ஆளு. இவ கிட்டத்தட்ட ஒரு மிராக்கிளான ஒரு அசாசின். எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான அளவே நீங்க இருந்துட்டு போட்டுமே, உங்களை ஈஸியாவை கொள்ள அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், என்னடா என்னை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படுற போல? அதுக்கு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆமா ஆமா, நீ செத்துட்டீன்னா நீ ப்ராமிஸ் பண்ணி நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் எனக்கு எப்படா கிடைக்கும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ திரும்பிண்டு, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், அவ உண்மையாவே ரொம்ப டேஞ்சரஸான உமன் தான். இருந்தாலும் ஏன் அவளை வர சொல்றேன்னு தெரியுமா? அப்படி இங்க கட் பண்ணா பிரசன்ட் தான் வராங்க. எனக்கு அவ தேவை. இங்கிட்டு அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா, இங்கிட்டு ஹீரோ கிரீட்டிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்க வாங்க, உங்களை வச்சுதான் ஒரு விஷயம் பண்ணலாம் இருக்கேன்னு